ஒரு சிறிய மலை கிராமத்தில் அரவிந்த் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவன் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு மர்மமான காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை என்று ஊரார் சொல்வார்கள். ஒரு நாள் அரவிந்தின் தாத்தா ஒரு பழைய வரைபடத்தை அவனிடம் கொடுத்தார். இதுல ஒரு மறைந்த பொக்கிஷம் இருக்கு, ஆனா துணிச்சல் இருந்தால்தான் போகணும். அரவிந்தின் மனதில் ஆர்வம் எழுந்தது. அவன் முடிவு செய்தான். அடுத்த நாள் அவன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போதும் மரங்கள் நகர்வது போல இருந்தது. காற்று ஏதோ பேசுவது போல. அப்போதுதான் அவன் பார்த்தான், ஒரு பெரிய குகை. அரவிந்த் குகைக்குள் நுழைந்தவுடன் கதவு திடீரென மூடப்பட்டது. அங்கே ஒரு கல் சிலை பேசத் தொடங்கியது. பொக்கிஷம் வேண்டுமா? உன் புத்தியையும் உன் நல்ல மனதையும் நிரூபி. சிலை 3 புதிர்களை கேட்டது. அரவிந்த் பயப்படவில்லை. அவன் அமைதியாக சிந்தித்தான். ஒவ்வொரு புதிருக்கும் சரியான பதில் சொன்னான். அடுத்த நொடி குகை முழுவதும் ஒலி பரவியது. ஒரு பெட்டி மெதுவாக திறந்தது. ஆனா அதுக்குள் தங்கமில்லை. இருந்தது ஒரே ஒரு வாசகம். உண்மையான பொக்கிஷம் அறிவும் துணிச்சலும்தான். அடுத்த நொடியே அரவிந்த் குகைக்கு வெளியே இருந்தான். காடு முழுமையாக அமைதியாக இருந்தது. அந்த நாள் முதல் அந்த காடு மர்மமானது இல்லை. அது அரவிந்தின் வாழ்க்கையின் முதல் பெரிய சாகச நினைவாக மாறியது.